நம்முடைய நம்பெருமான் நாம் தொழுது நம்பெருமான் வேற எத்தனை அடமொழி போட்டார் பாருங்க. இந்த மாதிரி எந்த பெருமாளையும் செய்தி காலத்தில் இவ்வளோ அடமொழி போடலை. பெருமாள் சர்வேஸ்வரன் அப்படிதான் முறை இருக்கிற நம்ம பெருமாள் பாருங்க. நம்ம பெருமாள் கொடுத்தாலே ஆழ்வாருக்கு யாருக்கு அதிகமான ஆசை ஏற்படுறது இந்த மட்டத்தில் ஆசை. அது நம்முடைய பெருமானா இன்னும் எவ்வளோ அதிக ஆசை காட்டுறது இல்லையோ. பங்கஜம் சொன்னாலே போகிறோம். சேத்துல பங்கஜம் சொன்னால் எவ்வளோ விசேஷமோ அந்த மாதிரி பெருமாள் நம் பெருமாள் நம்முடைய பெருமாள் இல்லை, நம்முடைய பெருமாள் நாம் தொழுது நம்ம பெருமாள். எல்லா பெருமாளையும் நான் தொழ மாட்டேன், இந்த பெருமாள் தான் எனக்கு அதிகமான ஆசை. அகோபுரத்தில் வாசம் பண்ணக்கூடிய பெருமாள் இருக்கார் லட்சுமி சிம்மன். அவரிடத்துல திரும்பி ஆட்டுவாருக்கு எவ்வளோ ஈடுபாடு என்பதை இந்த பாதத்தால் காட்டுறது பாருங்க. இதான் ஆயால் லட்சுமி நிறுவனத்தில் எவ்வளோ அதிகமான ஆசை உண்டு யார் ஆழ்வாருக்கு அப்படின்னு ஏற்படுறது இல்லையோ. அந்த மாதிரியான சாட்சாத் எம்பெருமானுக்கு ஆழ்வாருக்கு எல்லா ஆழ்வாருக்கும் தான் 15 இரும்பல்லாண்டு அப்படின்னு 15 இரும்பல்லாண்டு இருந்த லட்சுமி நடத்த அழுவாங்க பாசனம் பார்த்துக்குவோம் சுவாரஸ்யம். இப்போ பல்லாண்டு பாடினவர்கள் முதல்ல இல்லையா என்ன 7 படிகால் தொடங்கி நம்முடைய என்ன சொல்லி அப்புறம் அப்படின்னு பார்ப்போம். இப்ப எந்த தந்தை மூத்தப்பன் ஆரம்பிச்சு பெரியாழ்வார் பாடிச்ச யாருக்கு நான் ஈடுபாடு இருக்கு நிஜமாகிட்ட ஈடுபாடு இருக்காமல் எந்த பிரமாண்டம் இல்லைன்றார். எந்தை தந்தை மூத்தப்பன் 7 படிகாலத்தை பாருங்க. 7 இதுவாக படிக்கிறது 7 குலக்கிரமமாக எங்கள் மனத்தை யார் எந்த தெய்வத்தை நிஜம்தான் தெய்வத்தை. மற்ற தேவதையில் தொடர்கள் இருக்கு. இவ்வளோதான் பெருமாள் செய்விட்டு சேர்த்தும் போயிட்டே இருப்போம். ஆனால் நம்ம பையன் நம்ம பையன் சொன்னால் அந்த பையன் எவ்வளோ ஆசையாக இருக்கிறதுல ஒரு குழந்தைக்கு சாதம் போடுறதுக்கு போட்டு சாதம் போடுறா வச்சுக்கோ. ஆஃபீஸ்லேருந்து இல்லை குழந்தைக்கு போடுறாலும் சாதம் போட்டுட்டா. ஆஃபீஸ்லேருந்து தகவல் வந்தேன் இந்த குழந்தை சாதம் போட்டியான்னு கேட்டேன். 5 பசங்க படுத்து இருக்குது. இந்த குழந்தை சாதம் போட்டியான்னு கேட்டேன். போட்டேன் இல்லை எழுப்பி இவன் போடாமல் முடியும். ஏன்னா அந்த குழந்தைகிட்ட அதிக ஆசை ஏற்படுறது பாருங்க. அந்த மாதிரியாக ஆழ்வாருக்கு பாகம் செய்ய வைகுண்டம் காண்பதற்கு என்னும் ஏகம் என்னும் இராப்பல் என்று ஏந்த நான் பெருமாளை செய்ய போகிறேன், எங்கள் வைகுண்டத்துக்கு போகிறேன். போகிறவனை யார் செய்வேன் தெரியுமா? லட்சுமி சொன்னால் அதெல்லாம் செய்வேன்னு வரோம். யார் நம்மளோட சொல்கிறேன். எல்லா பெருமாளும் செய்ய மாட்டேன், அங்கேயும் லட்சுமி தான் செய்வேன்னு வரோம். எப்படிதான் அப்படி நிஜமண்டலத்தில் ஆழ்வார்கள்லாம் எவ்வளோ ஈடுபாடுபட்டிருக்கா அப்படின்னு நம்ம தெரியுது இல்லையோ. அந்த கணக்கில் நம்ம லட்சுமி காட்டிலும் நம்மளுக்கு நம்ம விஷயத்தாவில் இந்த பெருமாள் சமான பெருமாள் யாரும் கிடையாது என்ற அபிப்பிராயத்தை காட்டினார். இது சின்ன விஷயம். நம்ம சமுதாயத்தில் இப்படி பாஷிகார் எந்த பெருமாட்டையும் ஈடுபட்டு முடியுமா அது கவனிக்கணும். லட்சுமி மட்டும் தான் அவருக்கு ஆராய்ச்சி தேவதை. நம்ம கோவில் நம்ம ஆராதனை பண்ணுறோமோ இல்லையோ, சாலக்கிராமத்தில் ஆறாம் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த ஆறாம் பண்ணது எந்த பெருமாள் விஷயம் ஆறாம் பண்ணது தெரியுமா? நிசம்னு விஷயம் ஆறாம் பண்ண அப்படின்னு என்ன ராமானுஜன் சொல்லுவோம். வளர்ந்த வேங்கோ உடன்றாய் வாழ அது இல்லைன்னா அந்த பாட்டு வளர்ந்த வேங்கோ உடன்றாய் என்று வாழணும் கீழ்த்த பொண்ணு கீழ்த்தவன் கீர்த்தி பயிரிழந்து வெளியிடும் சிந்தை ராமானுஜமுனி. ராமானுஜமுனி எங்கே யார் இடத்துல அப்படின்னு கேட்டால் லட்சுமிதனுடைய கீர்த்தி எங்கே வளர்ந்ததோ அதுதான் எனக்கு ஆசைன்னு. எத்தனையோ பெருமாள் இருந்தாலும் கூட ராமாவதாரம் எடுத்தார், கிருஷ்ணாவதாரம் எடுத்தார், மத்ஸ்யாவதாரம் எடுத்தார், பல அவதாரம் பெருமாள் எடுத்தார். ஆனாலும் யாருடைய கீர்த்தியானது கீர்த்தி பயிர் இடறது இல்லையோ கிராமங்களில் அது கீர்த்தின்னு பயிரை வச்சுக்குவோம். அந்த கீர்த்தின்ற பயிர் வளரணும். யாருடைய கீர்த்தி பயிர் வளரணும் அப்படின்னு கேட்டால் வளர்ந்த வெங்கோ மடங்காய் அந்த வாழவன் பொன்னாகன் கீழ்த்தவன் கீர்த்தி பயிர்ந்து விளையாடும் சிந்தை. பொன்னாகம் அந்த அவனுடைய ஆகத்தை கீர்த்தி நிதும் தானே அந்த நிதுமனுடைய கீர்த்தி பயிர் விளையாடும். இதுலேருந்து என்ன ஏற்படுத்த தெரியுமா? இதுலேருந்து பாஷிகாரருக்கு யார் சொல்கிறது? அவங்கனார் சொல்கிறார். அதில் அவங்கனார் பாஷிகாரத்தை ஈடுபட்டவர். அவர் என்ன லட்சுமி கீர்த்தியானது எல்லாத்தையும் பரமணம் அப்படின்னு எண்ணத்தோடு வந்தவர் யார்? பாஷிகாரர் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆயால் இவர் சொல்கிறது அவங்கனார் சொல்கிறது.
ஆகையால் பாஷிகாருக்கு எந்த பெருமான் ஆராத்திய தேவதைன்னு கேட்டால் நிதுமன் ஆராத்திய தேவதை. எந்த கோவிலில் எங்கே போனாலும் நிதுமன் கோவில் இல்லாத கோவிலே கிடையாது. வச்சுக்கோ, ஸ்ரீகத்தை போனாக்கா மேட்டை அழிங்க இருக்கார், காஞ்சியில் போனால் அழிங்க இருக்கார், கீழே இருக்கிற இல்லையோ. இப்படி எந்த தேசத்தில் எந்த ஊருக்கு போனாலும் சிற்பி கூப்பிட்டு கோவில் கட்டுன்னு அவன் சொல்லுவான். எல்லாம் கட்டுவேன், நிதும பிம்பம் வச்சு தான் கட்டுக்கணுவான். நிதும பிம்பில் நான் கோவில் கட்டக்கூடாதுன்னு அப்படி ஆகம சாஸ்திரம் சொல்லுது. ஐயா நிதுமனுக்கு ஏற்ற இதுக்கு இல்லை அப்படிங்கிற காட்டுறதுக்காக அவனே சொல்கிறான். அவன் சொல்கிறான் பாருங்கோ, நாம் சொன்னால் எவ்வளோ அவர்கிட்ட ஆசையாக சொல்கிறாருங்கோ. இது சாதாரண சிற்பியாக இருக்குன்னு சொல்லணும்னா அது எவ்வளோ அவனுக்கு எவ்வளோ ஆசை இருக்குங்களா. ஐயா நிதுமனுடைய கோவில் இல்லாமல் எந்த கோவிலும் கிடையாது. இப்போ ஸ்ரீங்கரை போகிறா பாருங்கோ, அது அது இல்லை. அகமரம் அகமரம் அவலம்பா பட்டர் எழுதுறார். பட்டர்னு ஒரு ராஜாரு, அவர் அகமரம் வந்து ஸ்ரீதான் கஷ்டப்பட எனக்குலாம் நான் தான் அவலமாக இருக்கேன்னு சொல்லி பெருமாள் கோபுரத்து மேலே உட்காந்துக்கிறான். எங்கே உள்ளுக்குள்ளே கோபுரம் போகிறோம், உள்ளுக்குள்ளே கோபுரம் அந்த கோபுரத்தில் நிதுமனுடைய பிம்பம் இருக்குது. நிதும மேட்டடிங்க தனியாக இருக்க, அதில் பிம்பம் இருக்குது. அங்கே இங்கே கோவில் இருக்குது. அந்த பெரிய கோவில் இப்போ கட்ட கோவில் சொல்லலை, வினயா கோவிலியே அகமரம் அவலம்ப ஸ்ரீதாம் சகசிரம் உபரி நிவேத உபரி போக ரங்கதாமனா ரங்கநாதனுடைய மேல் கோவிலில் சாக்கால் லட்சுமி சுமன் பிம்மா தலையில் ஏடா ரங்கநாத சிகிர் நானே இருக்கேன்னு தரோம். அகமரம் அவலம்பாக அப்படி கட்டிட்டு பிடிக்கிறதுக்கு நானே இருக்கேன், என்ன செய்யணும், ஏன் ரங்கநாதன் போகிறேன்னு தரோம். அந்த மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னு பட்டர் சொல்கிறது இல்லை, வேறு யாரும் சொல்கிறது பட்டரே அந்த மாதிரி சொல்கிறார். ஆயா திரும்ப இல்லாத கிடையாது, நம்ம சொல்ல விஷயம் கிடையாது. அப்பேற்பட்ட லட்சுமிடைய சொல்ல முடியாது. கீர்த்தி பயிர்ந்து விளைந்திரும் சிந்தை ராமானுஜன். ராமானுஜன் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டார். யாருடைய பயிர்? அதனால தான் அவர்களோ எத்தனை இது சன்னதிகள் இருக்குது, எத்தனை மடங்கள் இருக்குது. மடம் நம்ம அகோயில் ஒன்றும் இல்லை, எத்தனையோ மடங்கள் எத்தனையோ இருக்குது, எத்தனையோ உண்டு இல்லையோ. அகோயில் மடம் லட்சுமி ஆராதிக்கும் போது நம்ம அந்த ஆராத தேவனுடைய கீர்த்தி பயிர் தான் விளையாடணும்னு ஆசைப்பட்டாலும் இல்லையோ, அது அகோயில் விட சஞ்சாரமாக போயிட்டு இருப்பேன். எங்கே வேணாலும் போகணும், எனக்கு நிசமுடைய கீர்த்தி விளையணும்னு சொல்லி வாழ்க்கையார் ஆசைப்பட்டேன் அவங்க நான் சொல்லுவது இல்லையோ. ஐயா நிசமுடைய கீர்த்தி தான் வரணும்னு எப்படி செஞ்சாச்சோ அதெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறது சஞ்சாரம் பண்ணி விஷயம்தான். எந்த வேறு பெருமாள்னா வாரம் வர மாட்டேன் அந்த மண்டலத்தில் பாருங்க அங்கேயே உட்காந்து கிடத்துக்கிற சஞ்சாரம் பண்ணுறது இல்லை. ஏன் பண்ணுறதில்ல என்ன? அப்போ அந்த பெருமாளுடைய கீர்த்தி பயிர் பாஷையார் ஆசைப்படலை. பாஷையார் எந்த கீர்த்தி பயிர் எந்த எந்த எம்பெருமானுடைய கீர்த்தி பயிர் விளையணும்னு ஆசைப்பட்டார். அது வேலை பண்ணுங்க அப்படின்னு பெரியவர் சொல்கிற வழக்கம் உண்டு, சொல்கிற மாற்றிக்காங்க. அதே மாதிரியாக அப்பேற்பட்ட பெருமாள் ஆராதிக்க மக்கடிச்சிருக்கார், ஆரம்பிச்சிருக்கார். அது தேப்பெருமான்னு சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம இனிமொழிக்கு தேப்பெருமானா உஷிர் சதேவானா அழிங்கிற வைபவத்தை இன்றைக்கெல்லாம் எவ்வளோவான்னு சொல்லலாம். அழிங்கிற வைபவத்தை பற்றி பார்த்துருவா இந்த ஸ்லோகம் திருமணி இதாக இருக்கும். வைபவசுதா நிறைய இருக்கிற இல்லையோ, இருக்கிற இல்லையோ, அது தமிழ்லையா எழுதிக்கலாம். அது மாதிரி வருவோம். ஒரு சின்ன ஒரு விஷயம் வருவோம், சகஜமாக நம்ம தெரியும் வழங்கும். ஆச்சாரியாருடைய மகிமை எப்படிப்பட்டது இதை பற்றி போகலாமா? 17 நிமிஷம் சொல்கிறேன். ஆச்சாரியாருடைய வைபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா இப்படி சொல்ல முடியாது, அவ்வளோவே பேச முடியாது. அதை கண்ணன் சிறுத்தாமல் மதுரை ஆழ்வார் முதல் ஆசிரியரே ஆச்சாரியாருடைய வைபவத்துக்கு பிரமாதமாக சொல்கிறார். கண்ணு சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணி விரும்பாயே நண்பன் நன்றி திருநூர் நம்பினாக்கா அன்னிக்கும் என்ன ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சாரியாருடைய பேரை சொன்னால் நான் திருத்திக்குன்னு சொல்கிறார். அது யாருக்கு என்ன ஓகேன்னாரு, உங்களுக்கு இதுவே தெரியாது. என்னுடைய நாக்குக்கு கல்வி சேட்டாக இருக்குது, திராட்சை பழம் சேட்டாக இருக்குது, தேன் சேட்டாக இருக்குது அப்படின்னு அழகாக பேசுகிறார். இந்த பாஷத்துக்கு அர்த்தங்கள் வியாக்கியானங்களில் சின்ன ஒரு அழகான ஒரு அர்த்தம் சொல்லிக்கணும். இந்த பாஷங்களுக்கு வியாக்கியானத்தை பெரியவாச்சாமல்ல முதலான வியாக்கியானம் நிறைய பண்ணியிருக்கான், இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் முக்கியமான அர்த்தத்தை அவள் சொல்லுதில்லை. அவளுக்கு அவள் தப்பு சொல்வதில்லை, அவள் அந்த விஷயத்தை அவள் சொல்வதில்லை. எப்படிதான் முக்கியமான விஷயம். இப்போ யாருடைய மகிமை சொல்வது இந்த பாஷை சொல்லுவோம், ஆச்சாரியருடைய பெருமை சொல்கிறது. எப்படிதான் அதான் மதுர கவின்னு அதுக்கு பேர் வச்சான். மதுரமான கவி யார்? மதுர கவி. ஏன்னா ஆச்சாரியாருடைய மகிமை சொல்ல முடியாது, அதான் மதுரம். ஆச்சாரியார் மதுரமாக இருக்கா, அவளுடைய கவி வருஷம் இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்காக வந்தது. பாருங்கோ, கண்ணீர் சிறுத்தாமினால் இது பாசனத்தை எல்லாரும் சொல்லுவோம், அர்த்தத்தை சொல்லுவோம்.
என்ன தெரியுமா சொல்லுவோம், ஏதோ சொல்லுவோம். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் யசோதனாலும் கட்ட முடியல, ரொம்ப கட்டப்பட்டா அந்த கை